ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மழைக்காலம் அப்படின்னு வந்தாலே எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னும் வெயில் காலில் பயங்கரமாக அந்த வெயில் இருக்கும் கோடை காலத்தில். ஆனால் வந்து பார்த்தா இப்போ குளிர்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து காத்திருக்கு. ஏன்னா பாம்புகள், பூச்சிகள் அதெல்லாம் வந்து மழை பெஞ்சதுனால அந்த பொந்துகள் எல்லாமே வந்து தண்ணி வந்து ரொம்பிடும். அதனால் இந்த பாம்புகளுக்கெல்லாம் ஒளிஞ்சுக்கொள்ள வந்து இடம் இருக்காது. அப்போ நம்ம எங்கே போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பக்கத்தில் நிறைய தோட்டங்கள் இருந்தால் தோட்டங்களுக்கு வரும், இல்லை வீடுகள் இருந்தால் வீடுகள் இருக்கும், இல்லை நம்ம ஜன்னல்னால் ராத்திரி நேரத்தில் திறந்து வச்சுருந்தா ஜன்னலுக்குள்ளே மடக்குள்ளே இப்படி ஏதாவது நம்ம ஒளிய இடம் இருக்காதா அப்படி சொல்லி ஓடி வந்துடும். ஏன்னா அது ஒளிகிற இடம் ஃபுல்லாகவே தண்ணி ரொம்பிடும். அப்படின்னால நம்ம ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி வரும். அப்போ வந்து பார்த்தா நம்ம பார்க்கலன்னா கூட வந்து நம்மளை வந்து கொத்தி வந்து நம்ம உயிர் போகக்கூடிய ஆபத்து வந்து இருக்குது. இப்போ வந்து சமயத்தில் பார்த்துட்ருக்கோம், நிறைய பேர் வந்து பாம்பு கடியை இறந்து போயிருக்காங்க. தோட்டம் அப்படின்னு ஒன்று பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வந்து போட்டிருப்பேன். முக்கியமாக வாழை மரம் இருந்துச்சுன்னா அந்த வாழை மரத்தெலாம் டெய்லியே ஒரு தடவை வந்து செக் பண்ணுங்கள். நீங்கள் செக் பண்ணாமே இருந்தீங்கன்னா அதில் வந்து பாம்புகள் வந்து ஈஸியாக வந்து வந்து அதில் வந்து ஒளிஞ்சிக்கும். ஏன்னா வாழை மட்டைகள்லாம் வந்து கீழே விழும், அதில் வந்து ஈஸியாக வந்து ஒளிஞ்சிக்கும். அடுத்து அரச மரம், வேப்ப மரம், அப்புறம் அரச மரம், ஆலமரம் இதெல்லாம் என்ன தான் நிழலை தந்தாலும் கண்டிப்பாக பாம்புகளுக்கு ரொம்ப பிடிச்சது இடம், சூடாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தா வேப்ப மரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கொள்ள நல்ல அதனுடைய சருகுலாம் நிறைய ஊழ்ந்துருக்கும். அந்த சருகுக்கு அடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கும். இது மட்டும் இல்லாமல் துளசி வந்து சில வீட்டில் வந்து காடு மாதிரி வளர்ந்துருப்பாங்க. ஒரே ஒரு செடியாக இருந்தால் ஒழிக்க முடியாது. காடு மாதிரி வளர்க்கும்போது கீழே குப்பையும் குளமாக இருக்குமா, அதில் வந்து ஒழிஞ்சிக்கும். இப்படி வந்து எந்த ஒரு செடியாக இருந்தாலும் சரி, சில பால் ஈக்கிற தாவரங்கள் இப்படி எந்த செடியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பாம்பு வந்து வாவான்னு சொல்கிற மாதிரி ஓடி வந்து ஒழிஞ்சும். எந்த ஒரு செடி நீங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் போட்டிருந்தாலும் அதை டெய்லி வந்து வீட்டை எப்படி பெருக்கிறீங்க முழிக்கிறீங்க அந்த மாதிரி தோட்டத்தை ஒரு தடவை டெய்லியே சுத்தமாக வந்து பெருக்கி அதனுடைய குப்பையை அள்ளி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து ஒழிஞ்சிருக்காது. அது குழந்தைகள் இருப்பாங்க, வயசானவர் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. தோட்டத்தை அப்படியே போட்டிங்கன்னா அது ராத்திரி நேரத்தில் கண்டிப்பாக பாம்புகள் ஒழிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆபத்தாக இருக்கும். அதனால் எப்போவுமே தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா டெய்லி ஒரு தடவை வாரக்கட்டையால் வந்து பிரிக்கிறீங்க. ஒரு தடவை பிரிக்கினா ஒன்றாயிராது, இன்னும் கொஞ்சம் தான் வந்து ஏன்னா இலைகள் வந்து உதிர்க்கும். ஒரே ஒரு தடவை சூப்பராக நல்லா பிரிக்கிறீங்க. பெருக்கிட்டு அதை ஃபுல்லாக அள்ளி வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து க்ளீனாக இருக்கும். பாம்புகளால் ஒழிய முடியாது, மரத்துகளில் இருக்கும். நீங்கள் வந்து அப்படி பெருக்கலை அப்படின்னா சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குப்பையும் குளமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்கும். அப்போ ராத்திரி நேரத்தில் இருட்டான நேரத்தில் அது அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம வீடு வந்து ஜன்னல் திறந்தால் ஜன்னலுக்குள்ளே வரும், வீட்டுக்குள்ளே வரும், மடக்குள்ளே வந்து நமக்கு வந்து வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போக வேண்டிய ஆபத்து இருக்குது. அதனால் வீடுகளில் வந்து காடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தோட்டம் வந்து வளர்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தோட்டம் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை சுத்தமாக வச்சுக்கணும். இல்லை சுத்தமாக வச்சுக்க முடியாது, எனக்கு அதுக்கெலாம் டைமே கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வளர்க்காதீங்க. ஏன்னா வந்து அதில் வந்து பாம்பு ஒழிஞ்சா நாளைக்கு உங்கள் வீட்டில் யாரை வேணால் உங்களை கொத்தலாம், உங்கள் வீட்டில் யாரை வேணால் கொத்தக்கூடிய அபாயம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தோட்டம் வச்சு சுத்தமாக வைக்க முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் வந்து தோட்டம் வைக்க முடியும். உங்களுக்கு வந்து நேரம் இருந்தால் மட்டும் வைங்க, இல்லைன்னா வைக்காதீங்க. எந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி, இந்த மரத்தில் கூட மரத்துக்கு அடியில் வேரில் வந்து ஒளிஞ்சிருக்கும். அந்த வேருக்குள்ளே வந்து அது வந்து அந்த ஆலமரம், அரசமரம்லாம் பார்த்திங்கன்னா வேருக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கும். அதனால் எப்போவுமே வந்து ராத்திரி நேரத்தில் இந்த மரங்கள் இருந்து வளர்த்துக்கிங்க. இந்த மரத்துக்கு அடியில் போய் ராத்திரி நேரத்தில் வந்து உள்ளே போய் இருக்காதீங்க. கண்டிப்பாக இருட்டில் லைட்டும் போடாமல் இருட்டுக்குள்ளே ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ளே இந்த மரத்துக்கு அடியில் போகாதீங்க. ஏதாவது மரத்துக்குள்ளே இருந்த வாழை மரம் அது இருந்தால் கூட உங்களை கொத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இங்கே ராத்திரி நேரத்தில் வந்து ஏன்னா வீட்டு வாசலில் வந்து நம்ம திறந்துருக்கோம், அப்போ அது உடைய வர பாம்புகள் நேரம் வந்து வாழை மரத்துக்குள்ளே போயிடும். வாசலில் கேட்டு திறந்துருக்கோம், ராத்திரி நேரத்தில் வர இது அப்படியே வந்து செடிக்குள்ளே வந்துருக்கும். நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வீட்டில் தோட்டம் வளர்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எப்போவுமே ராத்திரி நேரத்தில் ஜன்னலெல்லாம் மூடி வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் வாசக்கதவையும் நல்லா அடைச்சி வச்சுருங்க. அதுவும் உங்கள் வீட்டில் மடைகள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாலலாம் மடைகள்லாம் திறந்துருக்கும். எங்கள் வீட்டிலலாம் பாம்புகள் அப்படின்னா ஓடி ஓடி வரும். நிறைய வந்து எக்கச்சக்கம் வீட்டுக்குள்ளே வந்து வரும். ஒரு தடவை ராத்திரி வந்துச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் 7-8 ரூம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எப்பவும் படுக்கிற ரூமை விட்டுட்டோம். ஏன்னா அந்த ரூமில் தான் பார்த்தோம், அது எந்த இடத்துல இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா இடமும் தேடி பார்த்தோம், இல்லை. அப்புறம் பயந்துவே வாசல் ரூமில் போய் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படுத்துருந்தோம். அங்கே கூட வந்துருமோ அப்படி பயமாக இருந்தோம். அதனால் எந்த நேரத்துலையும் வரும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. அதனால் எப்போவுமே வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. டெய்லியே வந்து எல்லா இடத்தையும் பாருங்கள். இந்த இடத்த பார்க்க 1 மாதம் ஆச்சு, இந்த இடத்த பார்த்து 10 நாள் ஆச்சுன்னு சொல்லாதீங்க. அதனால் மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வந்து கஷ்டம். மழை காலம் நமக்கு நல்லா இருக்குது, அதுமாரி வீட்டுக்குள்ளே வராமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அது குழந்தைகள், வயசானவங்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து பயம்தான். அதனால் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம தப்பிக்க முடியும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. மரம், செடி, கொடிகள் இருக்கிற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், மறக்காமல் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.